இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவை ஒரு நாடாக எங்கேயுமே அவர்கள் குறிப்பிடவில்லை. இது ஒரு யூனியன் ஸ்டேட்ஸ், ஒன்றியங்களினுடைய கூடாரம், எனவே இது ஒரு நாடு அல்ல என்று அரசியல் அமைப்பு சட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுந்த ஆதாரங்களோடு மட்டுமல்ல, இதை ஏற்க மறுத்துத்தான் அந்த சட்டத்தில் இதை ஒரு நாடாக அவர் கொண்டு வர முயற்சிக்கவில்லை. எனவே இந்தியா என்பது ஒரு நாடா என்பால் கிடையாது, அரசியல் சட்டத்திலும் அப்படி சொல்லப்படவில்லை. இந்தியாவிலே வாழக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களினுடைய கூட்டமைப்பு தான் யூனியன் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இந்திய அமைப்பு முறை. இந்திய அமைப்பு முறை என்பதும் இந்து மதம் என்பதும் இங்கே நம்மை பல்வேறு தரப்பினர்கள் ஆளப்படுகிற அந்த காலகட்டங்களில், குறிப்பாக நமக்கு விடுதலை தருவதற்கு முன்பாக ஆண்ட பிரிட்டிஷ்காரர்கள் வந்த பிறகு இதை இரண்டும் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. எனவே இவற்றை நாம் புரிந்து கொள்வதற்கு அம்பேத்கர் பெரியாருடைய பார்வை இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது.